அன்பு நேயர்களே, மீண்டும் மீண்டும் தெருச்செல்லங்களை பற்றிய பதிவு போடுகிறாளே என்று எண்ண வேண்டாம். எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் இந்த வழக்கம் உண்டு. போட வேண்டிய நேரம், அதனால் இப்பதிவுகளை வெளியிடுகின்றேன். பொதுவாக எங்கும் தேடி சென்று உணவளிக்க மாட்டோம். வீட்டிற்கு வருவார்கள், அவர்களுக்கு உணவளிப்போம். தேடி வருபவர்களுக்கு. அப்படி இருக்க இப்பொழுதெல்லாம் நல்ல உள்ளங்கள் தேடி தேடி சென்று உணவளிப்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மால் இயலாத ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். இவர்களில் சிலர் வேறு விதமாகவும் இருக்கிறார்கள். அவர்களை விட்டு விடுவோம். உண்மையாக இவைகள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் அல்லவா? எப்படிப்பட்ட மனம் வேண்டும்? இவர்களை எல்லாம் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். குறை சொல்ல வேண்டாம். நம்மால் ஒரு ஜீவனையே வைத்து காலந்தள்ள முடியவில்லை. ஏனென்றால் அத்தனை வேலைகள் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். அவைகள் காட்டும் அன்பிற்கு இவையெல்லாம் ஈடாகாது. இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் விஞ்ஞானம் அதிகம் வளரவில்லை. இவைகளுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்கின்றது என்பதும் தெரியாது, நம் கண்ணெதிரில் நடக்கும் கொடுமைகளை தவிர. முன்பெல்லாம் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாதவைகளை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். நாம் வளர்ப்பது எப்பொழுதுமே நாட்டு ஜீவன். சுதந்திரமாக தான் வளர்ப்போம். நம் வீட்டு ஜீவனையும் அதில் பிடித்து போட்டு விடுவார்களோ என்று பயந்து கொண்டே வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உணவிட்ட செல்லங்களும் ஒன்றிரண்டு அந்த வண்டியில் சென்றுவிடும். நாம் உறங்கும் போதோ எப்பொழுதோ அவர்கள் எப்பொழுது வருகிறார்கள் என்பதெல்லாம் அப்பொழுது தெரியாது. அப்பொழுதெல்லாம் கைபேசி வசதி இல்லை அல்லவா? யாராவது மெனக்கெட்டு வீட்டிற்கு வந்து வண்டி வருகிறது, உங்களது தெருச்செல்லத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனால்தான் உண்டு. இப்பொழுது அப்படி இல்லை. அவைகளுக்காக குரல் கொடுத்து வாழும் நல்ல ஆத்மாக்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் எதுவும் குறை கூற வேண்டாமே. நம்மால் முடியாததை அவர்கள் செய்கிறார்கள். இதுவும் ஒரு சிறந்த ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு சமம்தானே? அன்பு நேயர்களே, நாம் இவர்களை எல்லாம் ஆதரிப்போம். மனதளவில் நம்மால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணலாம் அல்லவா? இதையாவது நாம் செய்யலாமே.